பார்வையாளர் அனைவருக்கும் தமிழம் மலையொலியின் அன்பு வணக்கம். இன்று நாம் பார்க்க இருக்கின்ற தலைப்பு மோடியை சந்திக்கப் போகிறாரா சீமான் என்பது குறித்து நம்ம பேச இருக்கிறோம். அதே போல் மோடியை சந்திக்கப் போகிறாரு, பாரதிய ஜனதா கட்சியோடு நாம் தமிழர் கட்சி கூட்டணி வைக்கப் போகுது அப்படிங்கிற செய்திகள், அதாவது காட்சி ஊடகங்கள், அச்சு ஊடகங்கள் ஒரு வாரத்துக்கு ஒருக்கா செய்தி, வாரத்திற்கு 2 முறை செய்தி, கார்ட்டூன் படம், போஸ்டர் படம், இது இப்படி எல்லா பரிணாமத்தையும் கடந்து இப்பொழுது சமூக வலைதளத்திலையும் சில யூடியூப் சேனல்லையுமே பேசு பொருளாக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது. இதற்குடைய பின்னணி என்ன என்பது குறித்து தான் நம்ம பேச இருக்கிறோம். குறிப்பாக பார்த்திங்கன்னா, வர இருக்கிற 2026 சட்டமன்ற தேர்தலை நோக்கி தமிழகத்தில் இருக்கின்ற எல்லா கட்சிகளும் தன்னுடைய நடையை போட தொடங்கிருச்சு. இதில் இருக்கின்ற அரசியல் ஆர்வலர்களை பொறுத்தவரையிலையும் அதிகபட்சமாக 4 முனை போட்டியும் குறைந்தபட்சமாக 3 முனை போட்டியும் நிலவ போகிறது அப்படிங்கிற கருத்துரையை தொடர்ந்து வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. குறிப்பாக பார்த்திங்கன்னா, பாரதிய ஜனதா கட்சி மற்றும் அஇஅதிமுக அந்த தலைமையிலான ஒரு கூட்டணி, அதே போல் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையிலான ஒரு கூட்டணி, 3வது ஆளாக விஜய் அவர்கள் தனித்து நின்னா 3வது ஆளாக நிற்பார். இல்லாட்டினா இந்த 2 கூட்டணியில் ஏதோ ஒரு கூட்டணியில் இருக்க போகிறாரு. இந்த 3 முனை போட்டியில் விஜய் அவர்கள் தனித்து நிற்காவிட்டால் 3வது முனையாகவும், விஜய் அவர்கள் தனித்து நின்றால் 4வது முனையாகவும் இருக்க போகிறது நாம் தமிழர் கட்சியும், நாம் தமிழர் கட்சியை வழிநடத்துகின்ற அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களும் தான் போட்டி போட இருக்கிறாங்க அப்படின்னு எல்லா அரசியல் ஆர்வலர்களுக்கும் தெரியும், அரசியல் நோக்கர்களுக்கும் தெரியும். அரசியலை கூர்மையாக கவனித்து கொண்டு, இன்னும் சொல்லப்போனால் நாம் தமிழர் கட்சியினுடைய கடந்த அந்த 2009 இன்னைய வரலையும் அதனுடைய பரிணாம வளர்ச்சி, நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சொல்லிக்கொள்வது, அதன் பிறகு அவர் மேடையில் பேசுவதும், அவருடைய மேடை பேச்சுக்கு பிறகு பின்தொடர்வதையும் ரொம்ப நேர்மையான அணுகுகிற எல்லாருக்குமே தெரியும். நாம் தமிழர் கட்சி இந்த தேர்தலில் தனித்து தான் நிற்கப் போகிறது அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே தெரியும், நல்லாவே தெரியும். உண்மையோட நெஞ்ச அணுகுனவங்களுக்கு தெரியும். அப்படி இருக்கும் பொழுது எதற்காக நாம் தமிழர் கட்சி இந்த கூட்டணிக்கு போக போகுது? அதாவது நிர்மலா சீதாராமன் அவர்களை இந்த கூட்டணியின் சார்பாக இவர் சந்தித்து பேசிட்டாரு அப்படின்னு ஒரு பக்கம். சந்தித்து பேசினதில் என்னென்ன பொருள்கள் பேசு பொருளாக ஆக்கப்பட்டிருக்கின்றது, இதற்கெல்லாம் அந்த பாரதிய ஜனதா கட்சி சரி என்று சொல்லியிருக்கிறது, இதற்கெல்லாம் பாரதிய ஜனதா கட்சி தவறு என்று சொல்லியிருக்கிறது அப்படின்னு ஒரு புறம். இப்போ வெகு சமீபத்தில் என்னென்னா, மோடி அவர்களை பீகாரில் போய் சந்திக்க போகிறாரு சீமான். தனியாக போக போகிறாரு, அவர் கூட யாராச்சும் அழைச்சிட்டு போனால் கூட தெரிஞ்சிடும் அப்படிங்கிறதன் அடிப்படையில் சீமான் அவர்கள் தனியாக இங்கிருந்து கிளம்பி போய் மோடி அவர்களை மிக ரகசியமாக சந்திக்க போகிறாரு, அதற்கான ஆவணங்களும் ஆதாரங்களும் இருக்கு அப்படிங்கிற மாதிரியான பேட்டிகளையும் அப்படிங்கிற மாதிரியான செய்திகளையும் விகடன் மட்டும் இல்லை, தினமலர், தினத்தந்தி, ஜூனியர் விகடன்லேருந்து ஆனந்த விகடன், இன்னும் இதெல்லாம் பரிணாம வளர்ச்சியெல்லாம் தாண்டி இப்பொழுது யூடியூபர்ஸை கூட பேச ஆரம்பிச்சிட்டாங்க. உண்மையிலேயே நேர்மையாக கட்சியினுடைய செயல்பாடுகளை, கட்சியினுடைய நோக்கத்தை அணுகுகிறவர்கள் 2026 சீமான் அவர்கள் இந்த தேர்தல் களத்தில் இந்த 4 முனை போட்டியோ அல்லது 3 முனை போட்டியோ எடுத்து வைக்க இருக்கின்ற கருத்து என்ன? இவர் தேர்தல் களத்தில் என்னென்ன பொருள்களை பேசு பொருளாக வைக்கப் போகிறார்? இவர் ஆளுங்கட்சி செய்த தவறுகளாக என்னென்னவற்றை சுட்டிக்காட்டப் போகிறார்? எதிர்கட்சிகளாக இருந்து இதை செய்துவிருக்க வேண்டிய செயல்களாக என்னென்ன செயல்களை சுட்டிக்காட்டப் போகிறார்? ஆளுங்கட்சிக்கும் எதிர்கட்சிக்கும் எதிராக என்னென்ன வியூகங்களை வைத்து, என்னென்ன பொருள்களை, என்னென்ன தத்துவ கோட்பாடுகளை வைத்து இவர் தேர்தலை எதிர்கொள்ள போகிறார் அப்படிங்கிற செய்தியை இந்த ஊடகங்கள் பேசுபொருளாக மாற்றி இருக்கணும். அதுதான் செய்யலை, அது எப்பொழுதுமே செய்யாது. அல்லது நாம் தமிழர் கட்சியினுடைய கட்டமைப்பு குறித்து, கட்டமைப்பு ஒவ்வொரு நாளும் பல நூறு பேர்களை மாவட்ட பொறுப்புகளாகவும் மாநில பொறுப்புகளாகவும் ஒவ்வொரு தொகுதி பகுதி சார்ந்த பொறுப்பாளர்கள் அறிவிப்பை நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை கழகத்திலிருந்து, ராவணன்குடியிலிருந்து தொடர்ச்சியாக அறிவிப்புகள் கொண்டிருக்கின்றது. ஒரு மாதம் 2 மாதத்துக்கு முன்னாடியெல்லாம் ஒரே ஒரு ஒன்றிய செயலாளர் நாம் தமிழர் கட்சியை விட்டு விலகி போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பொறுப்பிலேயே இல்லாட்டினா கூட பதிவு போட்டால் அவர் வீட்டில் மைக்கையும் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் நிற்கின்ற இந்த தொலைக்காட்சிகள் ஒவ்வொரு நாளும் பல நூறு நபர்களை இந்த போராட்ட களத்தில், இந்த அரசியல் களத்தில் கொண்டுட்டு களப்போராளிகளாக, பொறுப்பாளர்களாக நாம் தமிழர் கட்சியை அறிவித்து கொண்டிருக்கின்றது. அந்த அறிவிப்பு குறித்து பேசுவதற்கு இவர்களுக்கு எந்தவித துணிச்சலும் இல்லை, எந்தவித நேர்மையும் இல்லை. அப்படி இருக்கும் பொழுது நாம் தமிழர் கட்சி 2026 சட்டமன்ற தேர்தலில் களத்தில் எடுத்து வைத்து வாதாட போகின்ற கருப்பொருள்கள் குறித்து அல்லது அரசியலினுடைய நிலைப்பாடு குறித்து பேசுவதற்கு வழி இல்லை. நாம் தமிழர் கட்சியினுடைய
கட்டமைப்பு வசதிகள் குறித்து பேசுவதற்கு திறனில்லை. நாம் தமிழர் கட்சி 2026 சட்டமன்ற தேர்தலில் சரிபாதி ஆண்கள் பெண்கள் என்ற நிலைப்பாடு குறித்து பேசுவதற்கு விவாதிப்பதற்கு இங்கே யாரும் இல்லை. இவர் சீமான் அவர்கள் மோடியை சந்திக்க போகிறாரா? சீமான் விஜயின் தலைமையை ஏற்பாரா? சீமானுக்கு பேசப்பட்டது துணை முதல்வர் பதவி என்பதனால் அவர் யோசிக்கிறாரா? சீமான் அவர்கள் இத்தனை கோப்புகளோடு போய் இங்கே இவர்களோட பேச போகிறாரா? சீமான் அவர்களுக்கு 20 சீட்டுகளுக்கான செலவுகளுக்கான தொகையை பாரதிய ஜனதா கட்சி கொடுக்குறேன்னு ஒத்துக்குச்சு. அதன் பிறகு மாநிலத்தினுடைய தலைமை, அதாவது முதல்வர் வேட்பாளருக்கு கூட நீங்கள் துணை முதல்வராக இருந்துக்கங்கன்னு பேசிடுச்சு. இந்த கணக்குகள்லாம் அவர் அடி போட்டு வேலையை நகர்த்திக்கிட்டு இருக்கிறாரு. நீங்கள் என்ன பண்ணீங்க? பாரதிய ஜனதா கட்சியோடு நாம் தமிழர் கட்சி கூட்டணிக்கு போக போகுதுன்னு செய்திகளை போடுங்க அப்படிங்கிற மாதிரியான செய்திகளை நம்மளால் பார்க்க முடிகிறது. இப்போ எதற்காக இந்த வேலையை செய்கிறது அப்படின்னு சொன்னால், நாம் தமிழர் கட்சியின் மீது இருக்கின்ற புனித பின்பம் அப்படின்னா என்னன்னா, எல்லா காலத்திலும் இந்த கட்சி கொள்கை, கோட்பாடு, தத்துவம் இவற்றை முன்னிறுத்தியே நடந்து கொண்டு வருகின்றது. தனித்தே தேர்தலை சந்திக்கின்றது. தனித்தே சந்திக்கின்ற ஒவ்வொரு தேர்தலிலும் வாக்கு சதவீதத்தை உயர்த்தி கொண்டே வந்து கொண்டிருக்கின்றது. இந்திய தேர்தல் அரசியல் வரலாற்றில் ஒரு கட்சி முதல் தேர்தலில் 1.1 எடுத்த அந்த கட்சி அடுத்தடுத்த தேர்தலில் தனித்தே நின்று இது போன்ற ஒரு வளர்ச்சி நிலையை எட்டி தமிழகத்தினுடைய 3வது பெரிய அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறி இருக்கிறது இதுவரையிலையும் நடந்ததில்லை. அது நிலை குறித்தெல்லாம் இருக்கின்ற அந்த புனித பின்பத்தை சிதைக்க வேண்டிய ஒரு பொறுப்பும் கடமையும் இந்த மற்றவர்களுக்கு, கார்ப்பரேட்டுகளுக்கு, மற்றவர்களுக்காக வேலை செய்கின்ற ஊடகத்திற்கு இருக்கிறது. அந்த வேலையைத்தான் இது போல் செஞ்சுக்கிட்டு இருக்கு. அதாவது ஒரு கட்சியினுடைய நான் கூட்டணிக்கு போகிறேன்னா போகலையா அப்படின்னு அறிவிப்பு ஒரு கட்சியின் தலைமை தான் முடிவு பண்ணணும். ஒரு ஜூனியர் விகடனுடைய தலைமையோ அல்லது ஆனந்த விகடனுடைய தலைமையோ ஒரு யூடியூப் சேனல் நடத்துகின்றவர்களுடைய அபிலாசைகளோ இவரது கூட்டணிக்கு போகிறத முடிவு பண்ண முடியாது. கட்சி தலைமை ஆமாங்க 2026 என்னென்ன கொள்கைகளை முன்னிறுத்தி ஒரு குறைந்தபட்ச செயல் திட்டத்தின் அடிப்படையில் இந்த கட்சியோடு நாங்கள் கூட்டணிக்கு போகிறோம் அறிவிக்கிறதுல எந்த தயக்கமும் இல்லையே. கூட்டணிக்கு போகிற மாதிரி இருந்தால் அண்ணன் சீமான் அவர்கள் அதை அறிவிப்பதில் அவருக்கு எந்த தயக்கமும் இல்லையே. அப்போ அவர் என்னமோ வாய் பேச முடியாத ஊமை மாதிரியும், எங்களுக்கு தான் அவரின் சார்பாக பேச முடியும் அப்படிங்கிறது போலையும் அவர் அங்கே போகிறார், அவர் அதை சந்திக்க போகிறார், இவர் இதை சந்திக்கும். இதற்கெல்லாம் காரணம் என்னென்னா, நாம் தமிழர் கட்சி கட்டமைத்து வைத்திருக்கின்ற அந்த புனித பிம்பத்தை சிதைக்கிறது யாருக்கிட்டனா, ஏற்கனவே கட்சிக்காரங்களாக இருந்து நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போட்ட அவர்கள்ட்ட சிதைக்க போகிறதில்ல. புதியவர்கள் இந்த கட்சியை நம்பிக்கையோடு பார்க்குறாங்க இல்லையா, அவங்களில் ஒரு உளவியலாக இல்லை இவங்க கூட்டணிக்கு போகிறாங்க, இவங்களை பின்தொடர்றது வேஸ்ட்டு, இவர்களை இவங்களும் மோடியோட சேர போகிறாங்க, இவங்க அதிமுகவோட சேர போகிறாங்க, இவங்க விஜயினுடைய தலைமையை ஏற்று நகர போகிறாங்க, விஜய் இந்த கட்சிக்கு எல்லாம் கூட்டணிக்கெல்லாம் தலைமை தாங்க போகிறாரு. இது போன்ற செய்திகளை தொடர்ந்து பரப்பிக்கிட்டே இருந்தா உளவியலாகவே நாம் தமிழர் கட்சிக்கு அதை கட்சிக்காரர்களுக்கு அதுக்கு உடன்பாட்டுக்கு கொண்டுட்டு வந்துடணும். அதே போல் பொதுமக்களினுடைய உளவியலில் இது பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணிக்கு போகுது அப்படிங்கிற ஒரு சிந்தனையை உருவாக்கி விட்டுறணும். தலைமை என்ன சொன்னாலும் அதை பற்றி கேட்டுக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு நிலையை உருவாக்குவதற்கு இவர்கள் அரும்பாடாக்கி கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக கார்ப்பரேட்டு சொல்லுகின்ற அந்த வேலையை செய்வதற்கு இந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியை பொறுத்தவரையிலையும் முதல் கட்ட வேட்பாளர்கள் அறிவித்து, இன்னும் முதல் கட்டம் இறுதி கட்டம்லாம் இல்லை, முக்கால்வாசி வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டுட்டாங்க. ஒவ்வொரு தொகுதிக்குள்ளேயும் நீங்கள் வேட்பாளராக நிற்க போகிறவர்களுக்கு அந்த தொகுதியில் களப்பணி செய்கின்றவர்களுக்கு அறிமுகப்படுத்தி விட்டு இவர் தான் உங்கள் தொகுதிக்கு நிற்க போகிறாரு, இவரை வச்சு நீங்கள் கட்டமைப்புகளை மேற்கொள்ளுங்க, காரியங்களை மேற்கொள்ளுங்க, இவர் தான் உங்கள் தொகுதியில் எல்லா இடங்களிலும் அறிமுகப்படுத்தப்பட வேண்டிய வேட்பாளரின் முகம், அதனால் இவரை கொண்டு போய் எல்லா மக்கள்கிட்டையும் சேருங்க அப்படின்னு ஆஃப் த ரெக்கார்டு எல்லாருக்கும் சொல்லி எல்லா தொகுதிகளுக்கும் ஏறக்குறைய சொல்லியாச்சு. அங்கங்கே வேலை தொடங்கியாச்சு. அதாவது ஒரு கூட்டணிக்கு போகணும்னு நினைக்கின்ற தலைமை இது போன்ற கட்டளைகளை தன்னுடைய கட்சியினுடைய பொறுப்பாளர்களுக்கு கொடுத்து நீங்கள் வேலை செய்யுங்கன்னு சொல்லுமா?
இந்த அடிப்படை நாகரிகமும் அடிப்படை அறிவும் இருந்துச்சுன்னா இவங்களுக்கு, அதாவது சீமான் அந்த கட்சியோடு கூட்டணிக்கு போகிறார், சீமான் இந்த கட்சியோடு கூட்டணிக்கு போகிறார் என்று எழுதுகிறவர்களுக்கு குறைந்தபட்ச அடிப்படை நாகரிகம் இருந்துச்சுன்னா அவங்க களப்பணியை வந்து பார்க்கலாம். அதாவது களத்தில் என்ன நடக்குது, சீமானுடைய தம்பிகள் அல்லது சீமானுடைய கட்சிக்காரர்கள் யாராச்சும் ஒருத்தர் ஏதாச்சும் ஒரு தவறுன்னு தெரியாமல் ஒரு தவறை செஞ்சுட்டாங்களா, அதெல்லாம் கொண்டுட்டு வந்து ஃபோட்டோ பிடிச்சா அப்படி இப்படி அதை செஞ்சுட்டாங்க இதை செஞ்சுட்டாங்கன்னு பேசுகிற இவர்கள் இவ்வளவு பெரிய கட்டமைப்பு உருவாகியிருக்கு. இப்போ என்ன பார்த்தீங்கன்னா வந்து கட்டமைப்பில், தேர்தல் அரசியல் கட்டமைப்பில் சரிபாதி பெண்களுக்கு கட்டமைப்புலையும் இடம் கொடுக்கப்பட்டு வருகின்றது. ஒரு சட்டமன்ற தொகுதியாக 2 மண்டலமாக பிரித்து ஒரு மண்டல செயலாளர் ஆணும் இன்னொரு மண்டல செயலாளர் பெண்ணும், ஒரு சட்டமன்ற தொகுதியாக தேர்தல் சட்டமன்ற தொகுதியாக அந்த தேர்தல் சட்டமன்ற தொகுதியில் கட்டாயம் ஒரு மாநில ஒருங்கிணைப்பாளர் ஆணும் கட்டாயம் ஒரு மாநில ஒருங்கிணைப்பாளர் பெண்ணும், அப்படி போன்ற அறிவிப்புகளை தொடர்ச்சியாக கட்டமைப்பு குறித்து பொறுப்பாளர்கள் பட்டியலை வெளியிட்டுக்கிட்டு வந்திருக்குது நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை அலுவலகம் ராவணன்குடியிலிருந்து. இது குறித்தெல்லாம் பேசுவதற்கு உங்களுக்கு எந்தவித துணிச்சலும் இல்லை. கூட்டணிக்கு போகிறாரா. அதாவது இவங்களுக்கு என்னென்னா 2016 இந்த கட்சி ஏதோ ஒரு புள்ளியில் கரைஞ்சு போயிடும் அப்படின்னு நினச்சாங்க. அப்புறம் 2016 1.1 வாக்கு சதவீதம் வாங்கின பிறகு 2019 வந்து இது அந்த கட்சியோட போய் கூட்டணிக்கு போகுது, இது நீங்கள் பிஜேபி உள்ளே வந்துடும் அப்படி இப்படின்னு 2019 ஒரே ஆண்டி பிஜேபி. அதாவது நாம் தமிழர் கட்சி பிஜேபியை எதிர்த்து தேர்தல் பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்கும் பொழுது கூட பிஜேபி உள்ளே வந்துட்டு நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போட்டா அப்படின்னு சொல்லி அழுகாட்சியாக அழுது இந்த திராவிட முன்னேற்ற கழகம் திராவிட திருவாளர்களும் இந்த 2019 பாராளுமன்ற தேர்தலில் வந்து ஓட்டை வாங்கினாங்க. அதன் பிறகு பார்த்திங்கன்னா 2021 சட்டமன்ற தேர்தல், அங்கே கூட்டணி வாங்கிட்டாங்க, அங்கே சித்தப்பா கிட்ட பேசிட்டாங்க, பெரியப்பா கிட்ட பேசிட்டாங்க, அப்படி போக போகிறாங்க இப்படி போக போகிறாங்கன்னு ஒரே அழுது அடம் பிடிச்சி மக்கள் மனசில் ஏதாச்சும் ஒன்று உருவாக்கி 2021 தேர்தலையும் நாம் தமிழர் கட்சி தனித்து தான் போட்டிக்கிட்டது. இவங்க பாடினதை பாடிக்கிட்டே இருந்தாங்க. அப்புறம் 2024 வந்து இவர் மோடியுடன் மறைமுக கூட்டணியை வைத்திருக்கிறார் அப்படி இப்படின்னெல்லாம் பேசி எல்லா இடத்துலையும் தேவையில்லாத பிரச்சாரத்தை பண்ணி அப்பையும் வந்து நாம் தமிழர் கட்சி தனித்து தான் நின்று அரசியல் அங்கீகாரம் என்ற ஒரே உயரத்திற்கு வந்து உயர்ந்து நிற்கின்றது. இந்த நிலையிலையும் 2026 சட்டமன்ற தேர்தலை நோக்கி நாம் தமிழர் கட்சி களப்பணிகளை வேகமாக செய்து கொண்டிருக்கும் பொழுது அவர் பீகாரில் இந்திய பிரதமரை வந்து சந்திக்க போகிறாரு, மோடியை சந்திக்க போகிறாரு, நிறைய கோப்புகளோடு நிறைய ஆவணங்களோடு அவர் சந்திக்க போகிறாரு. அவர் சந்திப்பு குறித்தான முக்கியமான தகவல்கள் என்கிட்ட இருக்குது. அந்த தகவல்களை நான் பகிர்வேன். ஏன் இப்போ பகிர வேண்டியதானே, ஏன் ஒரு வாரம் கழிச்சு பகிர்வேன்? இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்கிறாங்க. உண்மையில் வந்து இதெல்லாம் நினைக்கும் பொழுது இவர்கள் எவ்வளோ பெரிய, அதாவது ஜி நாகராஜன் வந்து அவருடைய சிறுகதையில் ஒரு இடத்துல எழுதியிருப்பார், மனிதன் ஆகச்சிறந்த சல்லிப்பயல் அப்படின்னு எழுதியிருப்பார். நான் எல்லா மனிதர்களையும் அப்படி பார்க்கறதில்ல. ஆனால் தன்னுடைய முகமும் அல்லது தன்னுடைய கருத்தியலும் வலிமை பெற வேண்டும், அல்லது கவனம் பொது தளத்திலிருந்து கவனம் தனது பக்கம் திரும்ப வேண்டும் என்று நினைக்கின்றவர்கள் சல்லித்தனமாக இது போன்ற வேலைகளை செய்து கொண்டிருக்கிறத நம்மளால் பார்க்க முடிகிறது. அந்த சல்லித்தனம்ங்கிறது வந்து சாதாரண மனிதர்களுக்கு மட்டுமல்ல, அரசியல்வாதிகளுக்கும் இருக்கக்கூடியது தான், அரசியல் கட்சிகளுக்கும் இருக்கக்கூடியது தான். அவர்களும் இந்த சல்லித்தனத்தை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் இப்படி பேசிக்கிட்டே இருங்க. சீமான் அவர்கள் 234 தொகுதிக்குமான வேட்பாளர்களை அடையாளம் கண்டுட்டார். சற்றேறக்குறைய 180 தொகுதிக்கு மேலே இவர் தான் வேட்பாளராக நிற்க போகிறாருன்னு அந்த தொகுதிக்காரவங்களுக்கும் வேட்பாளராக நிற்க போகிறவங்களுக்கும் தெரியும். மீதி உள்ளதையும் இந்த மே 18 அந்த காலகட்டத்திற்குள்ளே முடிவதற்குள்ளே உறுதிப்படுத்திட்டு மே 18க்கு பிறகு தொடர்ச்சியாக தேர்தல் பிரச்சாரமாக தான் இதை கொண்டுட்டு போக இருக்கிறாரு அப்படிங்கிறத அண்ணன் சீமான் அவர்கள் பல மேடைகளில் பேட்டியிலையும் சொல்லியிருக்கிறாரு. இதெல்லாம் சொல்லிட்டோம், இதெல்லாம் கேட்டுட்டோம், நாம் தமிழர் கட்சி ஒரு கூட்டணிக்கு போக போகுதுன்னு தொடர்ந்து எழுதுவதை பார்த்தா தயவு செய்து நல்லா எழுதிக்கிட்டு இருங்க, நல்ல விளம்பரம் செய்து கொண்டு இருங்க. நாங்கள் எங்கள் பாதையில் போய்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத தான் நமக்கு சொல்ல தோணுகிறது என்பதை பதிவு செய்து மீண்டும் ஒரு காணொளி பதிவில் இணைவோம். நன்றி, வணக்கம்.